அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மேடம் திடீர்னு நார்மல் ஃபீவர் தான், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்ல. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட் வாங்கிக்கோங்க. 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க, சரியா போகும். சரிங்க மேடம். இல்ல என் மருமகளுக்கு இன்னொரு 4 நாள்ல ரிசப்ஷன் வச்சிருக்கோம். இந்த டைம்ல போய் இப்படி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லம்மா. 3 நாள்ல சரியா போகும். இல்ல 3 நாள் டேப்லெட் போட்டும் காய்ச்சல் இருந்ததுன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. உடனே பிளட் டெஸ்ட் பார்த்து அதுக்கு தக்கன வேணா நான் மருந்து கொடுத்துறேன். ரிசப்ஷனுக்குள்ள சரியாயிடும். சரிங்க மேடம். அவங்களுக்கு இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. வெளியே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. ஓகே மேடம். வேணி நல்லா சாப்பிடு. சரியா சாப்பிடாட்டி கண்டிப்பா மயக்கம் வந்துடும். ஓகேவா? சரிங்க மேடம். அம்மா உங்க கூட சரத் சார் வந்தாரு, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா மேடம். அவரை மட்டும் கொஞ்சம் வர சொல்றீங்களா? என்ன ஏதாவது? சும்மா நார்மலா பேசுறதா. ஓகே மேடம். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. வேணி வாமா போலாம். சரிங்க வைஷோத்த. வா எழுந்துரு மெதுவா. இத வாரத்த. டிசிபி சாரோட ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. சார் வரட்டும், அவர்கிட்ட பேசிட்டு அடுத்த ஓபியே பாப்போம். சிவானி இப்ப ஓகேவா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லடி. ஆனாலும் இன்னும் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். இரு இன்னும் கொஞ்ச நேரம் தான், டாக்டரை போய் பாத்திரலாம். ஓகேடி. சரி வா உட்காரு. இவ்வளவு நேரம் உட்காந்து தானே இருந்தேன், முடியலடி, ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கலாம். ஏண்டி ஒரு பொண்ணு மாசமாயிட்டா இந்த பொண்ணு மட்டும் இல்ல குடும்பமே சந்தோஷப்படுது. குடும்பத்தை மட்டும் சொல்ல முடியாது, சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரும் உன்ன பொண்ணு தெரியாதவங்க கேட்டா கூட அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியல, என்னடி இவ்வளவு கஷ்டமா இருக்கு? பின்ன என்ன சும்மாவா? ஆனா சிவானி உன்னை பார்த்து பார்த்தே எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு அடி வாங்க போற? இதெல்லாம் வினோ கேட்டா உன்னை திட்ட போறாரு. வினோவை நான் சமாளிச்சுக்குவேன். ஓவர் தாண்டி. குழந்தை செல்வங்கிறது எவ்வளவு பெரிய வரம். அது என்ன ஈஸியா சீக்கிரம் கிடைச்சிருமா? இங்க பாருடி, குழந்தை உண்டாயி அதை நம்ம 10 மாசம் சுமந்து பெத்துக்கிறதுக்கே நீ இவ்வளவு கஷ்டம் நினைச்சேனா? குழந்தை உண்டாகணுங்கிறதுக்காக எவ்வளவோ பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல, கோவில் கோவிலா எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஈஸியா இது கஷ்டம்னு சொல்லி தள்ளி போடாத. ஏண்டி ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், விட்டா அடிச்சிருவா போல. என்னென்ன பயமா இருக்குன்னா? இதெல்லாம் பொண்ணுங்களுக்கே உண்டான வரோண்டி. அப்படியே நினைச்சுதான் காலம் ஃபுல்லா கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னது கஷ்டம் அனுபவிக்கிறியா? உனக்கு என்னடி கஷ்டம்? இல்ல இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஏதாவதுனா கூட இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னா கூட வீட்டு வேலையெல்லாம் யாருடி பாக்குறா? அது ஏன் வீணோ? ஈஸியா வீணோங்கிற? இதெல்லாம் நாம கஷ்டம் நினைச்சா நமக்காக தெரியாத வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யற ஆம்பளைங்க ரொம்ப பெருசா அதை தெரிஞ்சுக்கோ. அது என்னமோ உண்மைடி. நேத்து நம்ம பில்டிங்க்கு போயிருந்தேல, அங்க வேலை பாக்குற ஒரு அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவுதான் முடியலனாலும் அவங்க புருஷன் ஒரு வேலை பார்க்க மாட்டாராண்டி, விதவிதமா சமைச்சு கேட்பாராம். அவங்க சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுட்டு இந்த தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாராம். எப்போதும் இப்படி எல்லாம் இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இருக்காங்க. ஒரு சில பேர் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலனாலும் பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தான் பண்ணல. ஆனா அவங்க செய்யறதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் குறைச்சி செஞ்சுக்கோ, வேற மாதிரி மாத்தி யோசிக்கலாம், அந்த மாதிரி சொல்ற சில பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம், இவளுக்கு என்ன வீட்டுல சும்மா தானே இருக்கா, நாம தான் கஷ்டப்பட்டு உழைச்சி இவளுக்கெல்லாம் கொட்டுறோம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி. இதெல்லாம் பார்க்கும்போது நாம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா சிவானி, வினோலாம் என் முகம் லைட்டா சுருங்கிட்டா கூட என்ன ஏதுன்னு கேட்டு எனக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்வாண்டி. உண்மையிலே நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க தானே. கண்டிப்பாடி. அப்படி பாக்குற மனுஷங்களை இந்த மாதிரி தான் சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம குழந்தை வந்து அவங்கள அப்பான்னு கூப்பிடும் போது அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அதையாவது நாம கொடுப்போம். ஓகேதான், உன்கிட்ட பேசுறா நமக்குலாம் எந்த கஷ்டமும் இல்லங்கிற அளவுக்கு பேசி விட்டுருவ. கஷ்டம் இல்லைன்னு சொல்லலடி. சிவானி வாமிட் வர மாதிரி இருக்கா? சீ எருமை, அது எதுக்கடி ஞாபகப்படுத்துற? இந்த பேச்சு பேசுற? இந்த மாதிரி தாண்டி வீட்டுல பேசிக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே செய்யாது. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. எப்படி உன் புருஷன் மெனக்கட்டி என்ன கூப்பிட்டு சிவானி கூட ஹாஸ்பிட்டல்ல கூடயே இருந்து அனுப்பிட்டு இருக்கான் பாத்தியா? இதுல இருந்தே தெரியுது அந்த படுவா ராஸ்கல் என்ன வேலை பார்த்திருக்கானு. உன் போதைக்கு நான் ஒரு காயா? வேற நான் யார்கிட்ட அடி புலம்ப முடியும்? ராமும் பாவம் இல்லையா? பாப்பா செய்யறதுலாம் வில்லத்தனம், இதுல ராம் பாவமா? சரி ஓகே, தலை சுத்துது வாமிட் வருது, நீ புலம்பாம இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கூட நான் கேட்டுக்கிறேன்டி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஏண்டி இவ்வளவு கூட்டம் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல? எல்லாம் நம்மள மாதிரிதான். சரியா போச்சு.
அடடடடட. ஆமா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலேவும் இந்த பொண்ணு வந்துடுறாளே, நமக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன தடவை பார்க்கும்போது மாசமா இருக்கிறதா சொன்னா, ஒருவேளை செக்கப்க்கு வந்திருப்பாங்களோ. இதுக்கு வந்தா என்ன, நமக்கு பிடிச்ச பொண்ணு, கொஞ்சம் பேச்ச கொடுப்போம். வாங்க சார். மேம், வேணிக்கு ஃபுல் செக்கப். சார் நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன். எனக்கு உடம்பு ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு பயத்தினால தான் ஃபீவரும் வந்திருக்கு. மேம், அப்பனா சார் நான் டேப்லெட் கொடுத்துருக்கேன். 3 days கண்டினியூ பண்ண சொல்லிருக்கேன். திரும்பவும் ஃபீவர் இருந்தா கண்டிப்பா வாங்க. மேம், அதெல்லாம் ஓகே. ஆனா நான் சொன்னது அதான் சார், 3 days கழிச்சு ஃபீவர் இருந்தா கண்டிப்பா வாங்க. வரும்போது நான் சொல்ற சின்ன சின்ன விஷயம்லாம் செஞ்சு பாருங்க. அதெல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் பண்றது நம்ம பாத்துக்கலாம். கவுன்சிலிங்கா? கண்டிப்பா சார். நீங்க இப்போதைக்கு சொல்றத பார்த்தா உங்க கண்டிப்பா மனசு ரீதியா தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ 1 yearக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதனால அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கனா ஓகே, கொஞ்சம் சீக்கிரத்திலே சரி பண்ணிடலாம். ஆனா அவங்க சின்ன பிள்ளையில இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். மேம், நீங்க எஸ் சார். அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க ஃபீவருக்கு மட்டும் பார்க்க சொன்னனால நான் அதுக்கு பார்த்து டேப்லெட் கொடுத்துருக்கேன். நீங்க திரும்பவும் இதே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஃபீவர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி 3 daysல கூட்டிட்டு வாங்க. நம்ம சென்டருக்கு சைக்காலஜி டாக்டர் வருவாங்க. அவங்க கிட்ட கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். மேம், இதனால வேணிக்கு நீங்க தான் சார் புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க வீட்ல யாரும் இல்லாத நேரம்ங்கறனால வேணி ரொம்ப பயந்தா. ஆனா இதுக்கு முன்ன இந்த மாதிரி வேணிக்கிட்ட நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்க. அதனால திரும்பவும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ரிசப்ஷன்னதும் இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பயப்படுறாங்களா, இல்ல மனசு ரீதியா யாருமே இல்ல நாம மட்டும் தான் தனியா இருக்கோம், நமக்கு ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்களான்னு நாம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். ஓகே சார். நான் இத பத்தி உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. இல்ல மேம், இது அம்மாவும் நானும் கூட வரேன்னு சொன்னனால கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அடுத்து நான் ஹாஸ்பிட்டல் வந்தா வேணியை கூட்டிட்டு மட்டும் வரேன். ஓகே சார். அப்புறம் அம்மா சொன்னாங்க இன்னும் 5 நாள்ல உங்களுக்கு ரிசப்ஷன். அதான் மேம், டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இப்ப வேணிக்கு இப்படிங்கும் போது இதனால கூட கொஞ்சம் அவ பாதிக்கப்பட்டுருவாளோ இல்ல பயந்துருவாளோன்னு ரொம்ப யோசனையா இருக்கு. இல்ல நோ சார். அவங்க உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலயேவும் வேணியால உங்களை ரொம்ப வெறுக்க முடியாது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு தான் புரியுமே. அவங்க பயப்படுறாங்கன்னா நேத்துக்கு ஏத்த மாதிரி ஆறுதலா பேசுங்க. அன்பான அரவணைப்பா இருக்கட்டும். ஓகே மேம். ஓகே சார், கிளம்புங்க. திரும்ப 3 daysல வாங்க, பாத்துக்கலாம். சரிங்க மேம். மேம், மிச்சப்படி ரொம்ப பயப்படுற மாதிரி இல்ல நோ சார். கண்டிப்பா சீக்கிரம் சரி பண்ணிடலாம். இங்க மட்டும் 3 daysல வரும்போது நான் சொன்ன மாதிரி. ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அப்புறம் 1/2 hour வெயிட் பண்ண சொன்னேன். 15 minutes ஆனாலே ஓகே. நீங்க பார்த்து கிளம்புங்க. ஓகே மேம். ஏய், உனக்குலாம் மேனஸ் இல்ல. யாரியா நீ? அன்னைக்கு மார்க்கெட்ல பிரச்சனை பண்ண வேண்டானே நீ. வாவ் தங்கம், கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கமா? ஏய், தங்கம் எங்கன்னு சொன்ன? சரி அதை விடு. அம்மா, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? அந்த பொண்ணு கன்சீவா இருக்கான்னு சொன்னியே, செக்கப்க்கு வந்திருக்கீங்களா? ஹலோ, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? உனக்கு எதுக்கு? யார் நீ? எதுக்காக எங்களை பார்த்ததும் பிரச்சனை பண்ற? ஐயா, நான் இங்க பிரச்சனை பண்றேன்? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. சும்மா ஜஸ்ட் 4 வார்த்தை பேசிட்டு போலாம். பேசுறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கும், நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்கல்ல. அடச்சி, யாரு உன் பேச்ச நாங்க என்ஜாய் பண்றோமா? இங்க பாரியா, பெரிய மனுஷன் பாக்குறேன். இதோட பேசாம போயிடு. இதுக்கு மேல ஏதாவது எங்க கிட்ட பேசுன? அடியாத்தி, என்ன ஒரு அழகு. சொல்லுவாங்கல்ல, பொண்ணுங்க கோபத்திலே ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு. இன்னைக்கு தானே நான் பாக்குறேன். டேய், இங்க பாரு, அறிவோட பேசு. ஆமா தலையில தான் காலியா இருக்கனா, தலைக்குள்ளேயும் காலியா இருக்க போல. தான் பேச்செல்லாம் லூசுத்தனமா வருது. என்ன தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இந்த காலத்துல வயசு பையங்களை கூட நம்பிடலாம். இந்த மாதிரி வயசான ஆளதாண்ட நம்ப முடியல. அப்படியா? அப்படி என்னமா நான் பண்ணிட்டேன்? பேசதானே செய்யறேன். சிவானி, இவங்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் வேணுங்கனே பேசுது. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். ஏய், இப்ப மேம் கூப்பிடுவாங்களாடி? கூப்பிடட்டும், வந்துக்குவோம். என்ன பண்ண? காட்டு பண்ணி மாதிரி ஒன்னு ஊட வந்து நிக்குதுல, கொஞ்சம் நம்ம தள்ளியே நிப்போம். அப்பதான் சாக்கடை மேல தெரிக்காது. ஏய், யார பார்த்து என்ன சொல்ற? யாரு நான்? சாக்கடையா? சாக்கடையில பொருள்ற பண்ணியா? என்ன ஒரு திமிர் பேச்சு. ஏய், உன்ன நான் சும்மா விட மாட்டேடி. உங்களையெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இதோ இங்க எல்லா முனையமும் கைய புடிச்சு
இழுத்து ரகல பண்ணாதாண்டி பேசாம இருப்பீங்க. ஏய் ஏய் பேசாம கத்தாம. ஏய் முட்டிக்க மாட்டேன் தைரியம் இப்போ உன்னால என்னடி பண்ண முடியும்? ஏய் ஏய் கைய விடுறா, கைய விடுறா. ஏய் விட்றா கைய, விட்டேன்னு சொன்னேன். சரத்து, மேடம் என்னடா சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, சரியா போயிடும்னு சொன்னாங்க. இருந்தாலும் 3 நாள் கழிச்சு கண்டிப்பா வர சொன்னாங்கம்மா. ஓ அப்படியாடா. சரத்து, மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன்னா ரிசப்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நிக்கிற மாதிரி இருக்கும். வைஷோமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுவும் இல்ல வேணி நார்மல் ஆயிடுவா. சரிடா. சரத்து, மெடிக்கல்ல மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. போமத்துல வாங்கிக்கலாமா? அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம்னு சொன்னாங்க. இவன் என்னன்னா எதுவுமே வேண்டாங்கிறா. ஊசி வேற போட்டுருக்கு, ஒரு மாதிரி இருக்குங்கிறா. எனி வைஷ்வத்த ஜூஸ் மட்டும் ஒன்று குடிக்கிறியா? வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லத்த எனக்கு வேண்டாம், இருக்கட்டும். பக்கத்துல கேண்டீன்ல தாண்டி இருக்கு, வெளியே போக வேண்டியல. ஹாஸ்பிட்டல்லே வாங்கிக்கலாம். வைஷோமா சரத்து, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருவீங்களா? பக்கத்துல தாண்டா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேமா வாங்கிட்டு வாங்க. சரிடா. இல்ல வைஷ்வத்த. ஏய் நீ பேசாம இருடி. என் மாவன் சொல்லிட்டான், நான் வாங்கிட்டு வருவேன். ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேல, பேசாம உட்காரு. ஓய் சொல்லுங்க. சொல்லுங்க, ஏங்க என்னங்க இதெல்லாம் விட்டு நீ சும்மா எப்பவும் போல என்ன சரத்துனே கூப்பிடு. ஏன் என்னாச்சு? நீ என்னைக்கு ஏங்க என்னங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்கு. ஏன் இப்ப கோபப்படுறீங்க? இத மட்டும் நல்லா கேளு. எதுக்கு இப்ப காய்ச்சல் வந்தது? காய்ச்சல்னா என்கிட்ட சொல்லிட்டா வரும். ஆமாமா உன்கிட்ட சொல்லிட்டா வரும், உனக்கே தெரியாம தான் வரும். அப்படிதான் வந்தது. என்ன திட்டினா காய்ச்சல் போயிடுமா? வேணா காய்ச்சலை திட்டுங்க, போகுதான்னு பார்க்கலாம். பேசுடி, நல்லா பேசு. இதுக்கு மட்டும் எந்த குறையும் இல்ல. இப்ப எதுக்கு திட்டுறீங்க? உன்னில 2 அடி சப்பு சப்புன்னு வைக்கலாம். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? இங்க பாருங்க, திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரத்ன மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். சொல்லுவடி, ஏன் சொல்ல மாட்ட? எனக்காக டியூட்டிக்கு போகாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் பாத்தியா? நீங்க வேணா கிளம்புங்க. எங்க? அதான் டியூட்டிக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. ஏடி ஏதாவது தான் தப்பாவே புரிஞ்சுக்குவியா? நீங்க தான் தப்பு தப்பா பேசுறீங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். காலையில இருந்து என்ன திட்டுறீங்க. காய்ச்சல் வந்தா நான் என்ன பண்ணட்டும்? வீட்லயும் அப்படிதான், கஞ்சி சாப்பிடுன்னு திட்டுனீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்னதுக்கு அந்த நைட் ட்ரெஸ்ஸோடயே வான்னு திட்டுறீங்க. ஆமாமா நான் திட்டி நீ எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்ட. எதையுமே செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இதோ Dress கூட தாவணி கட்டிட்டு வந்திருக்க. உள்ள மேடம் சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா சும்மா சொல்றீங்களான்னு. என்ன நீங்க அத்தை கூட இப்படி எல்லாம் சொன்னதில்ல. ஏன் அன்னைக்கு கூட எனக்கு ஆஃப் சாரி தான் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அதான் பிடிக்கும்னு. நீங்க ட்ரெஸ்ஸ பத்தி எல்லாம் பேசுறீங்க. ஏய் முதல்ல நீங்க நாங்கங்கறத வெறி. அப்படியெல்லாம் விட முடியாது. ஏன் முடியாது? முடியாது. அதான் ஏன் கேட்ட? ஏன் கேட்டா அதான் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, பிறகு எப்படி கூப்பிடுவாங்க? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மச்சப்படி பக்கத்துல வந்தாலே பயப்படுறது. இல்ல அது வந்து சாரி. ஒண்ணு வேண்டாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொல்லலையே. இல்ல, எனக்கு காய்ச்சல் வந்ததுக்கு காரணம் நான் பயந்ததுதான். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா பயப்படாம தான் இருக்க முடியல. கண்டிப்பா டாக்டர் கிட்ட பேசிருப்பீங்க. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஓகே, ஆனா 3 நாள்ல வர சொன்னாங்க நீங்க. அது எதுக்கு? எனக்கு கவுன்சிலிங் பண்ணவா? ஏய் அது வந்து இல்ல, நான் கவுன்சிலிங்னாலும் வரேன். எனக்கே புரியுது நான் தப்பு பண்றேன். சரத்து, இத்தனை நாள் என்கிட்ட இதெல்லாம் இல்ல. ஆனா இப்போ திடீர்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயப்படக்கூடாது, நீதான். இப்ப நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீதான். உனக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு இந்த அளவுக்கு மனசை மாத்திக்கிட்டாலும் சாரி, என்னால முடியல. தன்னை போல பயம். எனக்கு என்ன ஏதுன்னு பாரு. ஏன்னா நான் உன் கூட சந்தோஷமா வாழணும். அதை விட உங்களை சந்தோஷமா பாத்துக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சாரி சரத்து, நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஏய் என்னடி இப்படி எல்லாம் பேசுற? கோபப்படு, திட்டு, என்ன அடிக்க கூட செய். ஆனா ஏதாவது என்ன நினைச்சு பேசாமையும் பெருத்தரவோ செஞ்சிடாத. என்னடி லூசு மாதிரி பேசுற? நேத்து இதேதான் சொன்ன. என்ன நினைச்சு இத பேசிட்டு இருக்க? ஏய் வேணி, உன் மேல உள்ள லவ்னால. வேணி சரி ஓகே அல்லாத. இல்ல சரத்து, அது வந்து ஏய் நீ என் பொண்டாட்டிடி. அப்படிலாம் உன்னை ஒன்னும் வெறுத்துற மாட்டேன்.
என்ன மேம் உன்னால கவுன்சிலிங் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதைத்தான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சேன். நீ ஏன் சொல்லிட்ட. இங்க பாரு வேணி, இந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிறிய, இதுவே போதும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. அது மாதிரி இது மட்டுமே வாழ்க்கை இல்ல, புரியுதா? சரி, அம்மா வந்ததும் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். ஆளாத, நான் இருக்கேன். சரிங்க. ஆ, என்னங்க? சரிங்க. கண்ணீர் முத்து முத்தா கொட்டுது, ஆனா சிரிப்பும் வருதே. ஆமாங்க. சரி, ஓகே, கண்ணீரத்தோட அழாத. ஏன் பொண்டாட்டி அழக்கூடாது, புரியுதா? என்னாச்சு? அம்மா இன்னும் காணும். பக்கத்துலதான் கேண்டீன். நாமனா போய் பார்க்கலாமா? இல்ல இல்ல, நீங்க உட்காந்துருக்கியா? நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. இங்கே உட்காந்துருக்கணும். நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க விட்டுட்டு போன இடத்துல தான் உட்காந்துருப்பேன். ஏய், வந்து கூட்டிக்கோங்க. சரிம்மா. ம். குடு குடு, அப்படித்தான், நல்லா குடு. ஏய், யார் மேல கை வச்சேன்னு தெரியுமா? நல்லா தெரியுதே, ஒரு பொறுக்கி போறம்போக்கு மேல. ஏய், இவ்வளவு தைரியம் இருந்தா கைய பிடிச்சு இழுப்ப. நீ யாரா அதை கேட்க? நான் யாருன்னு சொன்னா நீ என்ன கழிச்சிட போற. இங்க பாரு, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ண. ராம், நான் அன்னைக்கு சொன்னேன்ல, பழ மார்க்கெட்ல எங்க 2 பேர் கூட பிரச்சனை பண்ணானே, அது இவன் தான். ஓ, ஏண்டா அப்பனா இதே வேலையை தான் திரியறியா? உனக்கெல்லாம் அறிவில்ல, பெரிய மனுஷன் தானையா? ஏய், இங்க பாரு, என்ன நீ அடிச்சதுக்கேவும் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு அவ்வளவு வெறி வருது. இதுல ஏதாவது பேசி கூட கொஞ்சம் கொடுப்பேத்தாத, அப்புறம் தீரா பகையோட இருப்பேன்டா. அடச்சி, நீ அப்படியே பெரிய மானஸ்தன், உனக்கெல்லாம் தீரா பகை. சும்மா டைலாக்லாம் பேசாத. இனி என் கண் முன்ன உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. அடே போடா, இங்க இருந்து போன்னு சொன்னேன். ஏண்டா உனக்கு 2 பேரை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வியாக்கானம் பேசுற? ஏய் ஏய், கேடு கட்டவன் புத்தி கேடு கட்டத்தனமா தான் யோசிக்கும். அறிவே இல்லாம அசிங்கமா பேசுற. அவ என் ஃப்ரெண்டுடா. ஓ, பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்டு. நல்லா இருக்குடா மகாராசா, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீங்க இருந்தா தப்பு இல்ல, நாங்க கொஞ்சம் பேசிட்டா தப்பு. ஏய், திரும்ப திரும்ப. ராம், விடு ராம். அவன் வேணுங்கனே பிரச்சனை பண்ணணும்னு பேசுறான். இந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இவனுக்குலாம் நாம ஏன் புரிய வைக்கிறோம்? ஏய், மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஆளுதான் பெரிய மனுஷன், ஆனா பேச்சு சீ ரொம்ப சில்லறத்தனமா இருக்கு. உனக்குலாம் மரியாதை ஒரு கேடு. ராம், இவனை சும்மா விடாத ராம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பப்ளிக்ல கைய பிடிச்சு இழுக்கிறான், தூக்கி உள்ள போடுவாராம். சேஷா, நிஜமா தான் சொல்றேன். இவன் எல்லாம் வெளியே இருந்து என்ன கிழிக்க போறான். உள்ள போய் களி தின்னாதான் அறிவு வரும். ஏய், என்ன என்ன நினைச்ச? உள்ளதானே, தூக்கி போடு தூக்கி போடு. இப்பவே என்ன பெயில் எடுக்க நான் வக்கீல் கிட்ட சொல்றேன். என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏய், அப்படி நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? அதானே, நீ என்ன பெரிய கடவுளா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு? இப்ப நினைச்சா கூட உன் மேல கேஸ போட்டு தூக்கி உள்ள போட முடியும். ஆமா ஆமா, அண்ணங்காரன் போலீஸா இருக்கும்போது உங்களுக்கு உள்ள தூக்கி போடுறது என்ன கஷ்டமா? ராம், இவனுக்கு எப்படி ராம் தெரியும் சரத்தனாவோட தங்கச்சின்னு? அப்பனா இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறானா? ஹே சேஷா. வைஷமா. சிவானி. வைஷமா, நீங்க என்ன இங்க ஹாஸ்பிடல்ல? வேணிக்கு காய்ச்சல்றி, அதனால வந்தோம். நீ என்ன செக்கப் வந்தியா? ஆமாமா. என்னங்கடி ஒரு மாதிரி இருக்கீங்க? ராம், என்னப்பா ஆச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இவனா? வைஷமா, இந்த ஆள தெரியுமா? தெரியுமாவா? அன்னைக்கு கூட அம்மா கால் பண்ணும்போது சொன்னேனே, அந்த ஊர் தலைவனோட தம்பின்னு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணானு. ஆமா வைஷமா, அது இந்த ஆளுதான். ஓ, அப்பனா நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் பிரச்சனை பண்றானா? என்னமாச்சு, உங்ககிட்ட என்ன பண்ணா? வைஷமா, நாங்க தனியா இருக்கோம் வேணுங்கனே எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி சேஷா கையெல்லாம் பிடிச்சிழுத்து. என்னது, கைய பிடிச்சிழுத்தானா? ஆமா வைஷமா, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இதுக்கு முன்ன 2 தடவை எங்க கிட்ட வம்பு பண்ணிருக்கான். இன்னைக்கு என்னன்னா பேசிட்டு ஒதுங்கி போலான்னு பார்த்தா வேணுங்கனே கைய பிடிச்சிழுத்து. அவனுக்கு 4 கொடுத்திருக்க வேண்டியதானே? ஏய், என்ன நீ எல்லாம் சவுண்ட் கொடுக்கணும்னு இருக்கல? ஏய், திரும்பவும் வச்சேன் வீடா வெய். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் திருப்பி கொடுப்பேன். இல்ல இல்ல, இவ்வளவு பேசுறவன சும்மா விடலாம். சிவானி, சரத் இங்கதான் இருக்கா. சரத்துக்கு கால் பண்ண வரட்டும். வைஷமா, சிவானி, இவனா? இவங்க இங்க? சேஷா, என்னமா? சிவானி, என்னமா ஒரு மாதிரி இருக்க? சரத்து, அந்த ஆளு
திமிர் பிடிச்சு போய் பேசுனது இல்லாம சேஷா கைய பிடிச்சு இழுத்துருக்கான். என்ன சரத்து, நல்ல நாலு கொடுத்தேன், இருந்து திமிர் அடங்கல, இன்னும் அளவுக்கு மீறி பேசத்தான் செய்யறான். என்ன தாசு, எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? ஹலோ டிசிபி சார், இப்ப கூட உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன் கேக்குறீங்களா? இதோ அந்த பொண்ணு சொன்னதுமேவும் வக்கீலுக்கு உடனே கால் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ண வச்சிட்டேன். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. டேய், இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லு. எப்பவுமே எதுவும் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா உனக்குன்னு ஒரு ஸ்கெட்ச போட்டுட்டேன். ஏண்டா, எனக்கு நான் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ என்னென்ன பண்ற, அப்புறம் நீ நேரடியா மோதாம ஆளை வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் பேசாம இருக்கேனா? தாசு, உன் நல்லதுக்காக நான் திரும்பவும் சொல்றேன், இதோட விட்டு விலகி போய் பேசாம இருந்துரு. இல்ல உன் அண்ணனுக்காக பழி வாங்குறேன், ஆட்டுக்குட்டிக்காக பழி வாங்குறேன்னு திரும்ப வந்த அப்புறம் ஜெயில உன் அண்ணன் பக்கத்திலேயே உட்காந்துக்கணும். வெளியே வர முடியாதுடா, வரவே முடியாது. அதையும் பாத்துடலாம். டிசிபி சார், இப்போ வரைக்கும் என் மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல, இனியும் வராது. அப்படி ஏதாவது பொய் கேஸ் அது இதுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் பத்திரிக்கை அது பிரஸ் அப்படி இப்படின்னு அடிச்சு நீ அந்த அளவுக்கு ஒண்ணு ஒருத்தி இல்லடா. ஓகே சரத்தனா, சிவானி அரெஸ்ட் பண்ணுவோன்னு தெரிஞ்சுதான் பெயில் எடுத்திருக்கான். பாத்துக்கலாம். இப்படியே அவன் பொழப்பு போயிடாது. அவன் சீக்கிரம் வசமா சிக்குவான். அப்போ உங்க எல்லாத்தையும் கூப்பிடுறேன். எதை கொண்டுனாலும் அடிச்சு வெளுத்துட்டு போங்க. அப்பாவது அறிவு வருதான்னு பாப்போம். எனக்கு அறிவு வரங்கள உங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்டா. உங்க குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. போடா போ. திரும்பவும் ஏதாவது வம்பு பண்ணு, அப்ப வாங்குவ பாரு. ராம், நீ எதுவும் நினைக்காத. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கான், நான் பாத்துக்கறேன். புரியுது சரத்து, இந்த அளவுக்கு சொல்லியும் நீ அவனை விட்டு பிடிக்கிறனா அதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா சரத்து, அவன் என்னைக்கு மாற்றானோ இன்னைக்கு அவன் கண்ணை மட்டும் தோண்டிரு. ஏன்னா அவன் பாக்குற பார்வை தப்பு. ஆமாராம், நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சீக்கிரத்துல கவனிச்சுக்கிறேன். ஓகே சரத்து. சிவானி, செக்அப் முடிஞ்சதாமா? இல்லனா இனிமேதான் மேம் கூப்பிடுவாங்க. ஓகே. நானும் கூட இல்ல சரத்து, நான் பாத்துக்கிறேன். வேணிக்கு ஃபீவர் சரியா போச்சா? இல்ல, இப்பதான் ஊசி போட்டிருக்கு. அம்மா ஜூஸ் வாங்க போனவங்கள காணுமே, நான் பார்க்க வந்தேன். வேணி அங்க உட்காரதான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே சரத்து, நீ வேணியை கூட்டிட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி ராம். சிவானி, சொல்லுனா. வீட்டுக்கு வாமா. சரிண்ணா. சேஷா, கண்டிப்பா வாரேன் சரத்து. அம்மா டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க மெடிக்கல்ல மாத்திரை வாங்குங்க, நான் வேணியை கூட்டிட்டு வரேன். அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். சரத்து, அவளுக்கு ஜூஸ் மாத்திரை வாங்கி கொடுத்துக்கலாமா? சரியா. ராம், கவனம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகே சரத்து. மாலை 5 மணி. என்னடா 5 மணின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? காலையில ஒருத்தி என்ன பேச்சு பேசிட்டு போனா, உன்னோட காதல் தோல்வி கதையா? ஐயோ, எனக்கு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. 5 மணிக்கு வந்துடுறேன், நீ எனக்கு கதையெல்லாம் சொல்றியா அப்படின்னு ஒருத்தி ஆர்வமா கேட்டுட்டு போனா. அவளை நம்பி நானும் வந்து நின்னுட்டு இருக்கேன். கொஞ்ச நாளும் பஞ்சுவாலிட்டி வேண்டாமா? என்ன பொண்ணு இவ? அன்னைக்கும் 10 மணின்னு சொல்லி 10:30 வந்தா. இன்னைக்கு 5 மணின்னு சொல்லி 9 மணிக்கு வருவாளோ? ஐயோ, 4 மணி நேரம் இந்த பார்க்ல நாம மட்டும் தனியாவா? அங்கங்க எல்லாம் ஜோடியா சுத்துது, நான் மட்டும் தனியா. இதுக்குதான்ப்பா இந்த சக்திய கூப்பிட்டேன். சரத்து தான் வேணிக்க முடியலன்னு பாத்துக்கிட்டு இருக்கானா? இந்த சக்தி மாடுக்கு வர என்ன செய்யுது? கொஞ்சம் கூட நம்ம லெவல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஓகே இன்ட்ரெஸ்டா வர வைப்போம். இன்னைக்கு நம்ம இந்த ஜோ கிட்ட சொல்ற ஒரு காதல் ஸ்டோரியில அப்படியே அவ உருகணும். ஜீவா, இப்படியெல்லாம் ஒரு பொண்ண லவ் பண்ணியா? பசங்க இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவ ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு காதல் கதையை சொல்லி இன்னைக்கே அவ மனசுல இடம் பிடிக்கிறோம். ஜீவா, இடம் பிடிக்கிற. ஏன்னா நீ ஒரு காதல் மன்னன்டா. அந்த பேரை சொல்லி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்ணிடாதடா. இப்படியே பேசி பைத்தியமாயிடுவேன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு பேர் ஓகே அவங்கள நம்ம நாரா போயிடுவோம் போல. அங்க தூரத்துல ஒரு பொண்ணு. அடடே, அது பொண்ணு இல்ல, நாம பார்க்க வந்த கண்ணு. வாரா நான் கூட அந்த சத்தியமூர்த்தி மாவ பையங்களைய கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன். நல்ல வேலை தனியா வாரா. என்ன ஒரு ஆர்வம் அடுத்தவங்க லவ் ஸ்டோரிய கேட்க. சரி ஓகே, சொல்லுவோம். வாமா மின்னலு. ஹாய் ஜீவா. மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் விழுந்தேனே, மறந்து
சேர்ந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரம்